அமெரிக்காவில் காய்லாங்கடைக்கு போகக்கூடிய காலாவதியான நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மூலம் இங்கே வரப்போகுது. அமெரிக்காவிலிருந்து நியூக்ளியர் சாதனங்களை, இந்த அணுசக்தி துறையில் நடக்கக்கூடிய முக்கியமான சாதனங்களை வாங்குவதற்காக தான் இங்கே ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்து, அதுவும் சாந்திங்கிற பெயரால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வசதியாக பல திருத்தங்களை கொண்டு வந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றி ரெடியாக வச்சிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த அக்ரிமெண்ட் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அணுசக்தி பொருட்களை முழுக்க இந்தியா வந்து இறக்குமதி செய்ய இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய வேளாண் துறை அமைச்சர், அவருடைய பேர் வந்து ப்ரூஸ் ரோலின்ஸ், அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை பண்ணியிருக்கார். ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த 2 நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் விளைவாக இந்தியாவுடைய வேளாண் சந்தையை வந்து திறக்க போகிறாங்க. அமெரிக்காவிலிருந்து ஏராளமான வேளாண் பொருட்கள் வந்து இந்திய சந்தையில் நாங்கள் வந்து குவிக்க போகிறோம். அதே அமெரிக்காவுடைய கிராம பொருளாதாரம் வலுப்பெறும். அமெரிக்காவுடைய வேளாண் குடிமக்கள், விவசாயிகள் இந்த ஒப்பந்தத்தினால் மிகப்பெரிய பலனடைய போகிறாங்க அப்படின்னு ப்ரூஸ் ரோலின்ஸ் சொல்கிறாரு. அப்படின்னு இந்திய வேளாண் துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? இந்திய விவசாயிகளுக்கு இந்த ஒப்பந்தத்தினால் பலன் இருக்கிறதா? இந்திய கிராமப்புற விவசாயிகளுக்கு ஏதாவது இது ஒரு பலனை தரப்போகுதா அப்படின்னா இல்லை. அது ஆயிலாக இருந்தாலும் சரி, வேளாணாக இருந்தாலும் சரி, அது நியூக்ளியர் டீலாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு நாடாளுமன்றத்துக்கோ மக்களுக்கோ பதில் சொல்லலை. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா எப்படியெல்லாம் பெனிஃபிட் ஆக போகுது, லாபம் அடைய போகுதுங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ட்ரம்ப் உள்ளிட்ட எல்லாரும் ஊடகங்களே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க.